காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பயணம் செய்த உலங்கு வானூர்தியை தமிழகத்தின் நீலகிரியில் தேர்தல் பறக்கும் படையினர் இன்று சோதனையிட்டார்கள். கேரள எல்லைக்கு அருகில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் தளூரிற்கு இன்று உலங்கு வானூர்தி மூலம் சென்ற ராகுல் காந்தி அங்கு பரப்புரையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவர் வயநாடு செல்ல உள்ளார். அவரது உலங்கு வானூர்தி தரையிறங்கிய பின்னர் அதை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஏழை மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தின் கடலூரில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இந்தியாவை மோடி புரிந்து கொள்ளவில்லை என கண்டித்தார். இந்தியாவின் பன்முகத்தன்மை, சமூக நீதி ஆகியவற்றை ஒழித்து RSS கொள்கைகளை புகுத்த பாரதிய ஜனதா கட்சி முற்படுவதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஊழல் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்யுமாறு கோரி சமர்ப்பித்த மனுவிற்கு ஊழல் தடுப்பு பிரிவு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்தில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. கெஜ்ரிவாலுக்கு இடைக்காலத்தில் நிவாரணம் வழங்கும் உத்தரவு எதனையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் மீன்பிடி தடைக்காலம் இன்று ஆரம்பமாகியதால் மீன்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் எதிர்வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரையான தமிழகத்தின் கிழக்கு கடலில் விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 6000க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிப்பதும் குறைவடைவது குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வசந்த கால கூட்டங்களில் இலங்கையின் கடன் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து பேச்சு நடத்த எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஷாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்திற்கு சேமசிங்க தலைமையில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோரை உள்ளடக்கிய குழுவை இலங்கை அனுப்பியுள்ளது. இலங்கையின் கடன் முறைகளை கொள்வனவு செய்த தனியார் முதலீட்டாளர்களுடன் அவர்களது கடன்களை மறுகட்டமைப்பது தொடர்பான பேச்சுக்களை நிறைவு செய்து இவ்வாண்டின் முதல் பாதி நிறைவுக்கு முன்பாக கடன் வழங்கிய நாடுகளுடன் கடன்களின் மறுகட்டமைப்பு குறித்து ஏற்பட்ட இணக்கத்தை முறைப்படுத்த இலங்கை அரசு எதிர்பார்க்கிறது. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற 8 வாகன விபத்துகளில் 10 பேர் மரணமானதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவற்றில் 8 விபத்துகளில் வாகனங்கள் வீதியிலிருந்து விலகி விபத்துக்குள்ளாகியதாக அவர் கூறினார். வாகன சாரதிகளின் கவனக்குறைவாலேயே பெரும்பாலான விபத்துகள் இடம்பெறுவதாக தெரிவித்த அவர் வாகன சாரதிகள் அவதானமாக வாகனம் செலுத்த வேண்டும் என கூறினார். இதேவேளை புத்தாண்டு நாளான நேற்றிரவு சாவக்கச்சேரி கச்சாய் வீதியில் பேரப்பிள்ளைகள் 2 பேரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்றவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதிய சம்பவத்தில் 2 பிள்ளைகளும் 2வது மோட்டார் சைக்கிளின் சாரதியும் காயமடைந்தார்கள். ஒரு பிள்ளை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். கல்முனை வடக்கு பிரதேச சபைக்கு அதன் நிர்வாக அதிகாரத்தை முழுமையாக வழங்குமாறு வலியுறுத்தி நேற்று கருப்பு சித்திரை என்ற பெயரில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. பிரதேச செயலகத்திற்கான அதிகாரங்களை வழங்குமாறு வலியுறுத்தி நேற்று 21வது நாளாக போராட்டம் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிள்களில் கருப்பு கொடிகளுடன் ஊர்வலம் ஒன்று இடம்பெற்று பின்னர் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு ஆடைகளுடன் மக்கள் பொங்கலில் ஈடுபட்டார்கள். அங்கு சென்ற காவல்துறையினர் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துதல் ஆகியவற்றில் 3 பேர் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கும் அறிவிப்பை கையளித்தார்கள். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் கொழும்புக்கு செல்வதற்கு வசதியாக இடம்பெறும் சிறப்பு பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடர உள்ளன. இதேவேளை புத்தாண்டு காலத்தில் நெடுஞ்சாலைகளில் அதிகளவான போக்குவரத்து இடம்பெற்றதால் சுமார் 16 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த பணம் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கையில் சிங்கள தமிழ் புத்தாண்டு நாளான நேற்று 4 கொலைகள் இடம்பெற்றதாக காவல்துறை அறிவித்துள்ளது. ஹக்மன சேரனுவர, கலேவல, அலையப்பட்டுவ ஆகிய இடங்களில் இந்த கொலைகள் இடம்பெற்றதாகவும் சந்தேக நபர்கள் மதுபோதையில் இருந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வருவதாக காவல்துறை தெரிவித்தது. மதுபான பயன்பாடு தாராளமாக இருக்கும் சந்தர்ப்பங்களிலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதால் அவதானமாக இருக்க வேண்டும் என மக்களிடம் காவல்துறை கேட்டுள்ளார்கள்.
மின்னேரியா கிரித்தல பகுதியில் 17 வயதான பெண்ணொருவர் நேற்றிரவு குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டுக்கு சென்றபோது கழுத்தில் சுடப்பட்டு காயமடைந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஜனவரியில் அரிசி மீதான இறக்குமதி வரி 65 ரூபாவிலிருந்து ₹1 குறைக்கப்பட்டாலும் ஏற்கனவே துறைமுகத்தில் இருந்த அரிசிக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சரை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. உல்லாச பயண விடுதிகளுக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி பதவியை உருவாக்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி, துணை அதிகாரி உட்பட்ட பதவிகளுக்கான விண்ணப்பங்களை கோரும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நிதி தொடர்பான சட்ட மூலங்களை ஆராயும் இந்த அதிகாரி செலவு, லாபம் என்பன தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிப்பார். வரவு செலவு திட்ட அதிகாரியின் ஆரம்ப சம்பளம் ₹6,65,000 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிட்டவர்கள் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி புதிய திகதியை பெறலாம் என அவர் கூறினார். இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலிலே இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டதாக தகவல் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் மத்திய கிழக்கில் ஈரான் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தி பதட்டத்தை அதிகரிக்க வேண்டாம் என உறுப்பு நாடுகளிடம் கோரியுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முழு அளவிலான போரின் விளிம்பில் இந்த பிராந்தியம் இருப்பதாகவும் இந்த பிராந்தியமோ உலகமோ மேலும் போர்களை எதிர்கொள்ள முடியாது என கூறினார். ஈரான் மீது சாத்தியமான அனைத்து தடைகளையும் விதிக்குமாறு இஸ்ரேலிய பிரதிநிதி கோரினார். ஆனால் ஈரானிய தூதுவர் தமது நடவடிக்கை தேவையானதும் உரிய விதாசாரத்திலும் அமைந்த பதில் நடவடிக்கை என வலியுறுத்தினார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக பாலிய ஆபாச நடிகை ஒருவர் மௌனமாக இருப்பதற்காக பணம் கொடுத்தமை தொடர்பான வழக்கு இன்று ஆரம்பமாகிறது. இந்த வழக்கு விசாரணையை தாமதம் செய்வதற்கு ட்ரம்ப் எடுத்த பல்வேறு முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் வழக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. ட்ரம்புக்கும் பாலியல் ஆபாச நடிகைக்கும் இடையிலான பாலுறவு தொடர்பான விடயத்தை மறைப்பதற்காக 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இந்த நடிகைக்கு $130,000 வழங்கியதாக இதற்கான வணிக கணக்குகளில் மோசடி செய்ததாக வழக்கு தொடர்நர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். ஆஸ்திரேலிய அரசின் முன்னாள் ஆலோசகர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் அவரது சக பணியாளர் ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் என நீதிபதி ஒருவர் முடிவு செய்துள்ளார். புரூஸ் லெர்மன் என்ற இந்த பணியாளருக்கு எதிரான குற்றவியல் வழக்கு ஜூரர் ஒருவர் இந்த விடயம் குறித்து தனியாக ஆராய்கிறார் என கண்டுபிடிக்கப்பட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் வழக்கு தொடர்ந்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனநிலை மேலும் பாதிக்கப்படும் என கூறி புதிய வழக்கு விசாரணை நடத்தப்போவதில்லை என வழக்கு தொடர்நர் அறிவித்தார். இந்த நிலையில் முறைப்பாட்டை முன்வைத்த பெண்ணுடன் நடத்திய நேர்காணலை ஒலிபரப்பிய ஆஸ்திரேலிய ஊடகத்திற்கு எதிராக லெர்மன் மான நட்டஈடு கோரி வழக்கு தொடர்ந்தார். லெர்மன் பாலியல் வல்லுறவை புரிந்தார் என தாம் முடிவு செய்ததாக தெரிவித்த நீதிபதி அவர் சார்பித்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். ரஷ்யாவிலும் கசகஸ்தானிலும் வெள்ளத்தால் வீடுகளை விட்டு வெளியேறியோரின் எண்ணிக்கை 1,25,000 கடந்துள்ளது. ரஷ்யாவின் தெற்கு யூரல் மலை பகுதியிலும் கசகஸ்தானின் வடக்கிலும் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. வெள்ளமட்டம் தொடர்ந்து அதிகரித்து செல்லும் நிலையில் ரஷ்யாவின் கொர்கன் என்ற நகரத்தின் முதல்வர் அடுத்ததாக தமது நகரமே வெள்ளத்தால் பாதிக்கப்படும் எனவும் மக்கள் வெளியேற தயாராக வேண்டும் என கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் வணிக வளாகம் ஒன்றில் கடந்த சனிக்கிழமை கத்திக்குத்து தாக்குதலை நடத்தி 6 பேரை கொன்றவர் பெண்களையே இலக்கு வைத்து தாக்கினார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவில் துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தாக்குதலாளியின் தந்தை தமது மகனுக்கு நீண்ட காலமாக மனநல பாதிப்பு இருந்தது எனவும் பெண்கள் மீது அவர் விரக்தி கொண்டிருந்தார் என தெரிவித்தார். கொல்லப்பட்ட 6 பேரில் 5 பேரும் காயமடைந்த 12 பேரும் பெரும்பாலானோரும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சூடானில் உள்நாட்டு போர் இன்று 2வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கான மனிதாபிமான உதவியை வழங்குவதற்காக பாரிஸில் மாநாடு ஒன்று இடம்பெறுகிறது. ஜெர்மனி $260 மில்லியன் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா $100 மில்லியன் வழங்க திட்டமிட்டுள்ளது.
காசா, உக்ரைன் என்பன சூடான் அவலத்தை மறைத்துவிட்டதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி சூடான் இராணுவத்திற்கும் RSF துணைப்படையினருக்கும் இடையில் ஆரம்பமாகிய போர் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு பல மில்லியன் பேர் இடம்பெயர்க்கப்பட்டுள்ளார்கள். வணக்கம். டொரண்டோ மாநகரத்தின் மைய பகுதியில் 18 விழுக்காடு அலுவலக கட்டடங்கள் வெறுமையாக இருப்பதாக CBRE என்ற வணிக ரியல் எஸ்டேட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. COVID-19 உலக தொற்று நோய்க்கு முன்பாக 2% வெறுமையாக இருந்தன. COVID-19 பின்னர் புறநகர் பகுதிகளில் அலுவலகங்களை அமைப்பதில் உள்ள அனுகூலமும் கலவை முறையில் பணியாளர்கள் பணிபுரிவதால் அலுவலகங்களில் தேவைப்படும் இடம் குறைவாக இருப்பதும் அலுவலகங்களுக்கான தேவையை குறைத்துள்ளது. பார்ட்டி கியூபெக்வா கட்சி அடுத்த தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் கியூபெக்கின் சுதந்திரம் குறித்து சர்வசன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த உள்ளதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கியூபெக்கின் இருப்பை சமஷ்டி அரசின் செயற்பாடுகள் கேள்விக்குறியாக்குவதாகவும் கனடாவில் கியூபெக்கின் மதிப்பு குறைவடைந்து செல்வதாகவும் இதனால் கியூபெக் மக்கள் அவர்களது மொழியையும் பண்பாட்டையும் உறுதிப்படுத்துவதற்கு சர்வசன வாக்கெடுப்பு தேவை எனவும் பார்ட்டி கியூபெக்வா கட்சியின் தலைவர் போல் சென் பியே பிளமோண்டன் தெரிவித்துள்ளார். கியூபெக்கில் சுதந்திரத்திற்கு சுமார் 1/3 ஆதரவு நிலவுவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. 1980ஆம் ஆண்டும் 1995ஆம் ஆண்டும் 2 கருத்து கணிப்புகள் இடம்பெற்றன. 1995ஆம் ஆண்டு கியூபெக் சுதந்திரத்திற்கு ஆகக்கூடியதாக 49.42% ஆதரவு கிடைத்தது. கனடாவில் 2023ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்குகளை பதிவு செய்தவர்களில் ஒரு பிரிவினருக்கான இவ்வாண்டுக்கான 4 கார்பன் வரி மீள புள்ளிகளில் முதலாவது இன்று வழங்கப்படுகிறது. ஒன்டாரியோவில் வசிப்போர் கடந்த ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்பாக சமர்ப்பித்திருந்தால் இன்று வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்படும். மார்ச் 15ஆம் தேதியின் பின்னர் வருமான வரி கணக்கை சமர்ப்பித்தோருக்கு மே 15ஆம் தேதி அது வழங்கப்படும். இன்றைய தேதியின் பின்னர் வருமான வரி கணக்கை சமர்ப்பிப்போர் ஜூன் அல்லது ஜூலை வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். கனேடியர்களில் 80% அவர்கள் கார்பன் வரியாக செலுத்தும் பணத்தை விடவும் அதிகமான பணத்தை மீளளிப்பாக பெறுவார்கள் என நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி கூறுகிறார். டொரண்டோ மாநகரத்தின் ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க் பகுதியில் ஒன்டாரியோ வாவியில் ஒருவர் நீரில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டு நேற்று தேடுதல் இடம்பெற்றது. நேற்று மாலை 6 மணியளவில் தமக்கு அழைப்பு கிடைத்தது என தீயணைப்பு படையினர் தெரிவித்தார்கள். இந்த பகுதியில் ஆண் ஒருவர் சிகிச்சை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். இளையவர் ஒருவர் சிறிய காயங்களுடன் சிக்கிட்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நச்சுத்தன்மை உள்ள போதைப் பொருட்கள் காரணமாக பொது சுகாதார நெருக்கடி பிரகடனம் செய்யப்பட்டு 8 வருடங்கள் முடிவடைந்த பின்னரும் நெருக்கடி முடிவின்றி தொடர்கிறது. 2016ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா அரசும் பொது சுகாதார அழைப்பும் நெருக்கடி நிலையை அறிவித்த பின்னர் அங்கு 14,000 பேர் போதைப் பொருட்கள் காரணமாக மரணமானார்கள். இந்த மரணங்களில் பெரும்பாலானவை ஃபென்டனில் வலி நிவாரணி காரணமாகவே ஏற்பட்டன. இந்த நச்சுத்தன்மையுள்ள போதைப் பொருள் பிரச்சினை மக்கள் மற்றும் சமூகங்கள் மீது பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக நேற்று 8வது ஆண்டை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையொன்றில் முதல்வர் டேவிட் இபே கூறியுள்ளார்.